Hi, இந்த வீடியோல நாங்க வந்து லாஜிக் கேட்ஸ்ட நோர் கேட்ட பத்தி பார்க்க போறோம். சோ இப்ப நோர் கேட் ஒன்னோட சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓ கேட்டுக்கான சிம்பலே தான் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடப்பட்டிருக்கு. இந்த சர்க்கிள் போடப்பட்டிருந்தா அதை நாங்க நோர் கேட்னு தான் சொல்லுவோம். நோர் கேட்டோட மீனிங் வந்து என்னதுன்னா நாட் ஓ கேட்டுங்கிறது தான் அது குறிப்பிடுது. சோ அப்ப ஓ கேட்டுக்கு ஓ கேட்டுக்கான ஆப்போசிட்டான ஒரு வெளியிட தரக்கூடிய கேட் தான் வந்து பாத்தீங்கன்னா நோர் கேட்னு சொல்லுவோம். அதாவது ஓட கம்ப்ளிமெண்டடான ஒரு கேட் தான் இந்த நோர் கேட்டுங்கிறது. சோ அப்ப நோர் கேட்டுங்கிறதும் ஒரு டிஜிட்டல் சர்க்கிட் தான். சோ இந்த சர்க்கிட்டுக்கு நாங்க இன்புட்ஸ்களை கொடுக்கிறோம். ஒரு நோர் கேட்டை பொறுத்தவரையில மினிமம் 2 இன்புட்ஸ்களை நாங்க கொடுக்கணும். தேவைப்பட்டா 3-4 இன்புட்ஸ்களை கொடுக்கக்கூடிய நோர் கேட்களும் இருக்கு. சோ நோர் கேட் ஒன்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அவுட்புட்டா தான் இருக்கு. சோ அப்ப இந்த நோர் கேட்டை பொறுத்தவரையில 2 இன்புட்ஸ் இருக்கு. நாங்க இத A B ன்னு எடுத்த மாதிரி இருந்தா இதோட அவுட்புட் வந்து A plus B ட கம்ப்ளிமெண்ட். சோ எங்களுக்கு தெரியும் O கேட் ஒன்ன பொறுத்தவரையில O கேட் ஒன்னோட அவுட்புட் வந்து A plus B. சோ அப்ப நோர்ங்கிறது O கேட்டோட கம்ப்ளிமெண்ட்ங்கறனால இத நாங்க கம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்தா O கேட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு அவுட்புட் தரக்கூடிய கேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோர் கேட்ங்கிறது. சோ நோர் கேட் இந்த மாதிரி சிம்பல்ல காட்டப்பட்டாலும் இந்த சிம்பலையும் நாங்க நோர் கேட்டுக்கு ஈக்குவலான ஒரு கேட்டா சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா O கேட் ஒன்னு இருக்கு, இந்த இடத்துல நாட் கேட் ஒன்னு இருக்கு. சோ அப்ப இது A B ஆ இருந்தா ஓவை தாண்டி வரது A plus B ஆ இருக்கும். A plus B ட அவுட்புட்டை நாங்க கம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்தா நாட் மூலமா A plus B ட முழுவதும் கம்ப்ளிமெண்டா இருக்கும். சோ அப்ப இந்த சிம்பல் மூலமாவும் நாங்க O கேட்டோட ஃபங்க்ஷனலுக்கு ஈக்குவலான ஒரு கேட்டை நாங்க காட்ட முடியும். சோ இதுதான் நோர் கேட்டுங்கிறது. சோ நோர் கேட் ஒன்னோட ட்ரூத் டேபிளை நாங்க எடுத்து பார்த்த மாதிரி இருந்தா சோ இதுல இன்புட் A இன்புட் B இருக்கு. சோ இந்த கேட்ல ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பம் வந்து என்னதுன்னா ரெண்டு இன்புட்ஸ்களுமே ஜீரோவா இருக்கிற டைம்ல இருக்கிற டைம்ல தான் இதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்குமா 1 இருக்கும்ங்கறாங்க. சோ இது ரெண்டுமே ஜீரோவா இருக்குனா இதோட அவுட்புட் வந்து 1. மத்த எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இதோட அவுட்புட் வந்து 0 தான். சோ இது தான் நோர் கேட்டை பொறுத்தவரையில நீங்க ஸ்பெஷலா இதோட ட்ரூத் டேபிளை தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான அவுட்புட். சோ அப்ப இந்த ஒரு காம்பினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு நோர் கேட்டுக்கு கொடுக்கப்படுற இன்புட்ஸ்கள் அனைத்து இன்புட்ஸுமே ஜீரோவா இருந்தா அதோட அவுட்புட் வந்து 1 இருக்கும். மத்த சந்தர்ப்பங்கள்ல அதோட அவுட்புட் வந்து 0 தான் இருக்கும். நாங்க இத வந்து ஒரு மின்குமிழ் சுற்று மூலமா நாங்க காட்டணுமா இருந்தா சோ இந்த இடத்துல பாருங்க ஒரு பல்ப் இருக்கு, சோ ஒரு பேட்டரி இருக்கு, சோ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல நாங்க வந்து அக்ராஸா நாங்க parallel-ஆ நாங்க 2 சுவிட்சஸ்களை நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ சமாந்தரமா 2 சுவிட்சஸ்களை நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ இந்த சுவிட்ச் நாங்க இன்புட் A ன்னு எடுத்த மாதிரி இருந்தா இந்த சுவிட்ச் வந்து இன்புட் B ன்னு எடுத்த மாதிரி இருந்தா சோ இதுதான் இதோட அவுட்புட் நாங்க வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தா சோ இப்போ இந்த 2 இன்புட்ஸ்களுமே ஆஃப்ல இருக்கு. சோ அப்ப இதுவும் ஆஃப்ல இருக்கு, இதுலயும் ஆஃப்ல இருக்கு. அப்ப நாங்க இதுவும் 0 இதுவும் 0வா இருந்தா இது 1 ஆ இருக்கு. சோ பாத்தீங்களா அப்ப இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு சும்மாவே விளங்குது. இப்ப இந்த லைட் வந்து ஆன்ல இருக்கு. சோ இப்போ நாங்க இதுல என்ன செய்ய போறோம்னா இப்போ ஒரு சுவிட்ச் நாங்க வந்து ஆன் பண்றோம். சோ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ற நேரம் அப்ப இது ஏங்கற சுவிட்ச் வந்து ஆன் ஆகுது, பிங்கற சுவிட்ச் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. பட் இப்போ இந்த லைட் வந்து ஆஃப்ல இருக்கு. சோ அப்ப நீங்க 1 0ங்கற இந்த காம்பினேஷன் பாத்தீங்களா இருந்தா அவுட்புட் வந்து 0வா தான் இருக்கு. சோ அடுத்து நாங்க பார்த்தோம்னா இப்போ இதுல இப்போ நான் வந்து 2 சுவிட்சஸுமே திருப்பி ஆஃப் பண்றேன். சோ இப்போ இந்த லைட் ஆன் ஆகுது. திருப்பி இப்போ நான் வந்து இந்த பக்கத்துல உள்ள சுவிட்சை வந்து ஆன் பண்றேன். சோ அப்ப பிங்கறது ஆன்ல இருக்கு, A ஆஃப்ல இருக்கு, இப்ப இந்த லைட் அப்பையும் ஆஃப்ல தான் இருக்கு. சோ அப்ப Bங்கிறது வந்து ஆன்ல இருக்கு, A ஆஃப்ல இருக்கு. சோ அவுட்புட் வந்து 0வா தான் இருக்கு. சோ இதுதான் இந்த சுவிட்ச்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம். சோ அப்ப இதுல 2 சுவிட்சஸுமே ஆன் ஆயிச்சா இருந்தா ரெண்டுமே 1 ஆகுனா சோ ரெண்டுமே 1 ஆகுனாலும் இந்த லைட் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. சோ இது எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா சோ இப்ப இந்த சுவிட்சஸ் வந்து நாங்க இந்த சுவிட்சஸை வந்து நாங்க ஆஃப் ஸ்டேஜ்ல வச்சிருந்த மாதிரி இருந்தா சோ இப்ப இந்த லைட்டுக்கு தேவையான இந்த பேட்டரியோட கரண்ட் வந்து இந்த லைட்டை தாண்டி மூவ் ஆகி இதோட நெகட்டிவ் நோக்கி ஃப்ளோ ஆகுது. சோ அப்ப இந்த லைட் வந்து ஆன் ஆகுது. சோ இப்போ இந்த 2 சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கு. நாங்க ஏதாவது ஒரு சுவிட்சை வந்து ஆன் பண்ற நேரம் இதுல என்ன நடக்குதுன்னா இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கால ஃப்ளோ ஆகாம இந்த சுவிட்ச் மூலமா இப்படி ஃப்ளோ ஆக தொடங்குது. சோ அப்ப மின்குமிழுக்கு போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. சோ அப்ப இது வந்து ஆஃப் ஆகுது. சோ இதுதான் இந்த சர்க்கிட் ஒர்க் பண்ற மெத்தட். சோ இந்த சர்க்கிட்டை இந்த மாதிரி டயக்ராம்ஸ்களை வந்து சில இதுகள் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெசிஸ்டரை குறிப்பிடுது, இது பேட்டரியை குறிப்பிடுது, இது மின்குமிழை குறிப்பிடுது, இது 2 சுவிட்சஸை குறிப்பிடுது. ஸோ இது தான் ஒரு நோர் கேட்டட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன கொஞ்சம் ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிளை நாங்கள் பார்த்தோம்னா, ஸோ ரூமில் ஒரு லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 சுவிச்சஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 சுவிச்சஸுமே இப்போ ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ 2 சுவிட்சையுமே ஒன் பண்ணியிருக்கிற நேரம் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு யூசர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு பக்கத்தில் ஒரு சுவிட்சை வந்து இவர் ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணினதுக்கும் இந்த லைட் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 சுவிச்சஸும் ஆஃப் ஆகினா மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அப்போ இந்த யூசர் இந்த பக்கத்தில் வந்து இந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணினாரா இருந்தால் இப்போ இந்த லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இதுதான் நோர்ட ஃபங்க்ஷனை நாங்கள் கொஞ்சம் இலகுவாக விளங்கிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த நோர் கேட்டை வந்து நாங்கள் டிரான்சிஸ்டர்களை கொண்டு எப்படி உருவாக்கி இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஸோ நாங்கள் ஆல்ரெடி டிரான்சிஸ்டர்களோட ஓ கேட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இன்புட்களை குறிப்பிடுது, 2 இன்புட். ஸோ டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு வந்து நாங்கள் இன்புட்ஸ்களை கொடுக்குறோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்த்ததுல இந்த பார்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். இது ஓ கேட்டுக்கான ஓ கேட்டட் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் 2 பயன்படுத்தி ஒரு ஓ கேட்டை நாங்கள் உருவாக்குனது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நாட் கேட்டட் ஃபங்க்ஷனை காட்டுறதுக்கு சிங்கிள் டிரான்சிஸ்டர் ஒன்றில் நாட் கேட் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஓ கேட்டட் அவுட்புட். இதை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னா, ஒரு டிரான்சிஸ்டர் மூலமாக நாங்கள் கம்ப்ளிமெண்ட், அதாவது நாட் ஃபங்க்ஷனை தரக்கூடிய டிரான்சிஸ்டர் அமைப்பு இன்னைக்கு கனெக்ட் பண்ணி இதில் அவுட்புட்டை நாங்கள் வந்து கம்ப்ளிமெண்ட் ஆக்கியிருக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோர் கேட்டுங்கிறது. ஸோ அப்போ இந்த பார்ட் ஓவை குறிப்பிடுது, இந்த பார்ட் வந்து நாட்டை குறிப்பிடுது. ஸோ இதுக்கு நாங்கள் ஏனோட இன்புட் பீனோட இன்புட்டை கொடுத்த மாதிரி இருந்தால் இதில் அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பீட கம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது தான் நோர் கேட் ஒன்று இயங்குற மெத்தட். ஸோ இப்போ இந்த நோர் கேட்டோட இன்புட்ஸ்களுக்கு நாங்கள் எப்பயுமே நாங்கள் பார்த்தோம், இதில் நாங்கள் 0, 1ன்னு குறிப்பிட்டாலும் நாங்கள் இது வந்து லாஜிக் வேல்யூஸ். அப்போ லாஜிக் வேல்யூஸ்கள் 0, 1 நாங்கள் மென்ஷன் பண்ணினாலும் நாங்கள் கம்ப்யூட்டரில் இந்த சர்க்கியூட்க்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை தான் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அப்போ 0வை ரீப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் நெகட்டிவ் வோல்டேஜை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை 0 வோல்டேஜை யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் 1 நாங்க ரீப்ரசன்டேஷன் பண்றதுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ்களை நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ இப்படி தான் இந்த லாஜிக்கல் வேல்யூஸ் வந்து டிஜிட்டலா ரீப்ரசன்டேஷன் பண்ணப்படுது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்கள்ல. சோ இப்போ நாங்க இதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோல அப்ப நான் காட்டுறேன்னா, இது ஒரு ஏங்கிற இன்புட், இது பிங்கிற இன்புட், இது வந்து ஏ பிளஸ் பீட கம்ப்ளிமெண்ட், இதுதான் எங்களோட அவுட்புட். சோ இது வந்து எலக்ட்ரிசிட்டியை குறிப்பிடுது, இது வந்து லோ வோல்டேஜை குறிப்பிடுது, அப்ப இதை நாங்க 0ன்னு எடுக்கலாம். இது வந்து ஹை வோல்டேஜை குறிப்பிடுது, அப்ப நாங்க இதை வந்து 1ன்னு எடுக்கலாம். சோ இப்போ இந்த இன்புட்ஸ்களை எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுனா என்ன மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நாங்க பார்ப்போம். சோ அப்ப இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கம்பினேஷன் வந்து இப்போ ஏ வந்து லோ வோல்டேஜுக்கு 0, பியும் லோல இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பாட கம்ப்ளிமெண்ட் வந்து 1 இருக்கு. சோ ரெண்டுமே 0 இருக்கிற நேரம் அவுட்புட் வந்து 1 ஆகுது. சோ இது எப்படின்னு நாங்க பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டை பார்த்தீங்களா இருந்தால் நான் இதுக்கு வந்து 0 கொடுக்குறேன், இதுக்கும் 0 கொடுக்குறேன், இப்போ அவுட்புட் வந்து 1 ஆகுது. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, ஸோ இதில் இப்போ இதில் வர எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த இதில் கொடுக்கப்படுற 0, இப்போ 0னா நாங்கள் சொன்னோம் நெகட்டிவ் வோல்டேஜ் அல்லது 0 வோல்டேஜ் சப்ளை பண்ணுவோன்ட்டு ஒரு டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் ஒன்று கொடுத்தா மட்டும்தான் டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இங்கே வந்த கரண்ட் இங்கே வராது. ஸோ அப்போ இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் எடுத்த மாதிரி இருந்தால் இதுவும் அப்படித்தான், இங்கே கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, பட் பேஸில் கொடுக்கப்படுறது பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கப்படலை. ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்த கரண்ட் இங்கே வராது. ஸோ அப்போ இதில் ரெண்டுலையுமே கரண்ட் வராதனால இந்த டிரான்சிஸ்டருக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை ஆகுது இல்ல. அப்ப இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து கரண்ட் நாங்க எடுத்துக்கிறனால அவுட்புட்டுக்கு இங்க உள்ள கரண்ட் வந்து இங்க சப்ளை ஆகும். சோ அப்ப இது ரெண்டுமே லோ வோல்டேஜா இருக்கிற நேரம் இது ஹை வோல்டேஜா இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கம்பினேஷன் நோர் கேட்டை பொறுத்தவரையில. சோ இப்படி தான் இது வந்து 1 அவுட்புட் பண்ணுது. சோ இப்ப அடுத்த கம்பினேஷன் நாங்க போனோம்னா இந்த இடத்துல A வந்து 0 இருக்கு, B வந்து ஹை ஆகுது. அப்ப A plus B ட கம்ப்ளிமெண்ட் வந்து 0ல தான் இருக்கு. சோ இது எப்படின்னா, அப்ப A வந்து 0, B வந்து ஹை ஆகுது. சோ அப்ப அவுட்புட் வந்து 0 ஆகுது. சோ இது எப்படின்னா, சோ இதுல இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா
ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப்ல தான் இருக்கு, அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது இல்லை. ஸோ அதே இதை நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை ஆகுது. ஸோ இப்போ பேஸில் பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை ஆகிற நேரம் இந்த டிரான்சிஸ்டர் ஒன் ஆகும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இதில் ஃப்ளோ ஆகும். அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிசிட்டி இந்த டிரான்சிஸ்டருக்கு சப்ளை ஆகிற நேரம் இதில் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை ஆகுது, இந்த டிரான்சிஸ்டர் ஒன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஒன் ஆகிற நேரம் இங்கே சப்ளை ஆகிட்டு இருந்த வோல்டேஜ் இந்த டிரான்சிஸ்டரினூடாக இங்கே மூவ் ஆக தொடங்கும். இதுக்கு போற எலக்ட்ரிசிட்டி வந்து டிராப் ஆகும். சோ அதை தான் நாங்க ஜீரோல ரீப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறோம். சோ இப்படி தான் 0 1 ஆகிற நேரம் அவுட்புட் 0 ஆகுது. சோ அடுத்த கம்பினேஷன் நாங்க பார்த்தோம்னா A வந்து 1 இருக்கு, B வந்து 0 இருக்கு, அப்ப அவுட்புட் 0. சோ அப்ப A1 B 0 ஆகிற நேரம் அவுட்புட் 0 தான் இருக்கு. சோ இதுவும் அதே மீனிங் தான். இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப்ல இருக்கனால இதை தாண்டி கரண்ட் போகாது. பட் இப்ப இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்ணப்படுது பேஸ்ல. அப்ப இந்த இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இதுல ஃப்ளோ ஆகும். இதுல ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிசிட்டி இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு வந்து கரண்ட்டை கொடுக்குது. அப்ப இந்த டிரான்சிஸ்டர் ஒன்னாகும். அப்ப எலக்ட்ரிசிட்டி இதுல மூவ் ஆக தொடங்கும். இதுல எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகிறது இல்லாம போகும். இதுதான் நீங்க 0 இருக்கு. சோ அடுத்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 1 இருக்கிற நேரம். சோ அப்ப ரெண்டுமே 1 இருக்கிற நேரம் அவுட்புட் 0 தான். சோ இதுவும் 1 இதுவும் 1. அப்ப இதுவும் ஹை வோல்ட் இதுவும் ஹை வோல்ட்னா இது லோ வோல்டேஜ் காட்டுது. ஏன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் இதுல வர கரண்ட்னால இது ஒன்னாகி இதுல கரண்ட் வரும். அப்ப இந்த டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் போகுது. இதுலயும் வர கரண்ட்னால இது ஒன்னாகி இதுலயும் கரண்ட் வந்து இதுல போகுது. அப்ப இதுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை ஆகிறனால இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒன் ஆகும். சோ அப்ப இங்க உள்ள எலக்ட்ரிசிட்டி இங்க ஃப்ளோ ஆகும், இதுல ஃப்ளோ ஆகிறது பிளாக் ஆகும். சோ இதுல அவுட்புட் 0 இருக்கு. சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான கம்பினேஷன்ஸ்லயும் நோர் கேட் ஒன்னு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கறத நீங்க இதுல புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சோ ஒரு நோர் கேட்டட் இன்புட்ஸ்களை நாங்க பொறுத்த வரையில சோ இதுல உங்களுக்கு 2 நோர் கேட்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோர் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் இருக்கு. இந்த நோர் கேட்ல வந்து 3 இன்புட்ஸ் இருக்கு. சோ அது மாதிரி 4 5 இன்புட்ஸ் உள்ள நோர் கேட்களை நாங்க வரைஞ்சு காட்டலாம். சோ 2 இன்புட்ஸ் உள்ள ஒரு ஓ கேட்னால இதோட அவுட்புட் வந்து A plus B ட கம்ப்ளிமெண்டா கன்சிடர் பண்ணப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா A plus B plus C ட கம்ப்ளிமெண்டா கன்சிடர் பண்ணப்படுது 3 இன்புட்ஸ்கள்னால. பட் நாங்கள் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி நாங்கள் டயக்ராம்ல வரைஞ்சி காட்டினாலும் நாங்கள் ஒரு 3 இன்புட்ஸ் நோர் கேட் ஒன்று உருவாக்கணுமா இருந்தால் இந்த கேட்ஸ்களை பயன்படுத்தி தான் நீங்கள் இதை உருவாக்கணும். ஸோ இதில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓ கேட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல நோர் கேட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இந்த இடத்துல நாங்கள் நோர் கேட்டை யூஸ் பண்ணலன்ட்டு. நாங்கள் இந்த இடத்துல நோர் கேட்டை யூஸ் பண்ணணுமா இருந்தா இது ஒரு நோரா யூஸ் பண்ணணுமா இருந்தா ஏபி இதுக்கு இன்புட்டா கொடுத்தா இதுல வர அவுட்புட் வந்து A plus B ட கம்ப்ளிமெண்ட் வரும். சோ இதுல வந்து C வந்து வருது. சோ அப்ப இத நாங்க இன்புட்டா இந்த நோருக்கு கொடுத்த மாதிரி இருந்தா A plus B ட கம்ப்ளிமெண்ட் plus C வந்து முழுவதின் கம்ப்ளிமெண்ட் வந்து அவுட்புட் வரும். சோ அப்ப இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமனான அவுட்புட்ஸ் இல்ல. சோ அப்ப இது வந்து நோர்ட் அவுட்புட்டும் இல்ல. சோ அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு O கேட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த O கேட்டை பொறுத்த வரையில இதுல A இதுல Bங்கிற நேரம் இதுல அவுட்புட் வந்து A plus B. சோ A plus B இதுக்கு இன்புட் பண்ணப்படுது, இதுல C இன்புட் பண்ணப்படுது. சோ இது ஒரு நோர்ங்கிறனால A plus B ஒரு இன்புட் plus C ட முழுவதின் கம்ப்ளிமெண்ட் வந்து அவுட்புட்ல வருது. சோ இப்போ இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஈக்குவலான அவுட்புட்ஸா இருக்கு. சோ அப்ப மல்டிபிள் இன்புட்ஸ் உள்ள கேட்ஸ்களா நாங்க சொன்னாலும் இந்த கேட்ஸ்கள் 2 இன்புட் கேட்ஸ்களை வச்சு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். பட் எங்களுக்கு சிம்பிளா நாங்க இந்த மாதிரி வரைஞ்சு காட்டலாம். பட் இது உள்ளுக்கு போனீங்களா இருந்தா டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து நிறைய இருக்கும். சோ அடுத்த வார கேட்ல நாங்க வந்து XOR அடுத்த வார வீடியோல நாங்க வந்து XOR கேட்டை பத்தி பார்க்க போறோம். சோ தேங்க்யூ.